பாக்குறப்ப நீங்க வந்து ஃபாலோவர் அவர் தான் தலைவர்னு சொல்லிட்டு அவர் தோத்து போறத பார்த்து நீங்க கொண்டாடுறீங்கன்னா அப்ப தலைவரே எப்படி இருக்காங்கன்னா ஃபாலோ பண்ணி வரவங்களும் எதிர்பார்க்க முடியணும். இல்ல அதுல வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜெயிலர் 2 படம் ஓடுனாக்கா விஜயை பார்த்து ரஜினி அவர்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க சோசியல் மீடியால. எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு இன்னைக்கு வரைக்கும் புரியல. அதாவது அதான் நான் சொன்னேன் இல்லையா, தே வாண்ட் டு பி அ மோனோபோலி. அதாவது நாளைக்கு தமிழ்நாட்டுல எது நடக்கணும்னாலும் இப்ப அவங்கதான் ஆளும் கட்சியாவும் இருக்கிறனால எது நடக்கணும்னாலும் நான் சொல்லாம என்கிட்ட நீ என்னோட அப்ரூவல் இல்லாம அது என்னோட தயவு இல்லாம உன்னால இங்க எதுவுமே பண்ண முடியாதுங்கிற ஒரு இமேஜை வந்து கொண்டு வராங்க. ஜெயிலர் 2 ஓடுச்சுன்னா அது எப்படி சொல்றாங்கன்னா வந்து எங்க தயவுனாலதான் நாளைக்கு உன் படம் ஓடுதுன்னா அதுக்கு காரணம் அதோட கமர்ஷியல் வேல்யூவோ இல்ல ரஜினிக்கு இருக்கக்கூடிய அந்த மாஸ் எலிமெண்டோ ஆர் அந்த எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ண. ஏன்னா ரஜினி படமாகவே இருந்தாலும் அந்த படம் நல்லா இல்லைன்னா அடிச்சு தம்சம் பண்ணிடுவாங்க நம்ம ஆளுங்க. அது எல்லா நடிகர்களுக்குமே நடக்கிறது, விஜய்க்குமே அது வந்து நடந்திருக்கு. இன்ன வரைக்கும் இல்ல விக்ரம கொண்டாடினவங்க இத கொண்டாட கிடையாது, தங்க் லைஃப் கொண்டாட கிடையாது. ஓகே, நம்ம விஜயே எடுத்துக்குவோம், முதலமைச்சர் விஜயே எடுத்துக்கிட்டோம்னா அவருக்கு ஒரு குறிப்பிட்ட படங்களுக்கு அப்புறம் கடைசியா வந்த ஒரு 4-5 படங்கள் வந்து வெளியில நம்பர்ஸா தான் வந்து அதிகமா இருக்கே தவிர உள்ள ஆக்சுவல் கவுண்ட் வந்து டோட்டலா வேற. சோ அப்படி இருக்கிறப்ப வந்து ரஜினியை வச்சு நீங்க வந்து கம்பேர் பண்றது இன்னுமே அவரு வந்து படம் ரஜினியாவே இருந்தாலும் அந்த எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணல. 2 விதமா, ஒண்ணு ஜெனரல் ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணணும், இல்லையா அட்லீஸ்ட் ரஜினியோட படத்துக்கு உள்ள போறோம்னா நம்ம சில எதிர்பார்ப்புகளோட போவோம். இது 2மே இல்லைன்னா மக்கள் யோசிக்கவே மாட்டாங்க, கழுவி ஊத்தி போயிட்டே இருப்பாங்க. அதை நீங்க வந்து ரூட் மாஃபியா தான் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அது சும்மா சொல்லுவாங்க, சும்மா விட்டா அதுவே போயிருக்கும். நீ அதனை ஏத்தி விட்டு அதுல ஒரு எக்ஸாஜரேஷன் பண்ணி எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பை தூண்டி விட்டு அது தேவையில்லை. சோ அவராக நடிச்சாலும் அங்க அந்த எக்ஸ்பெக்டேஷன் மீட் ஆகலைன்னா அங்க எதுவுமே சர்வைவ் ஆகாதுங்கிறப்ப நீங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்படவும் தேவையில்லை. அண்ட் ஓடிச்சு அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் என்னன்னா மக்கள் எதை எதிர்பார்த்து போனாங்களோ அது அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, அவங்க சாட்டிஸ்ஃபை ஆயிருக்காங்க, அதனால ஓட வைக்கிறாங்களே தவிர இங்க யாரோட தயவுனாலையும். நம்ம இந்த பாலிவுட்ல நெப்போ கிட்னு ஒரு இது இருக்கும், நம்ம இண்டஸ்ட்ரியிலுமே இருக்கு. ஆனா பாலிவுடும் சரி மலையாளம், பாலிவுட் when compared to பாலிவுட், மலையாளம் இண்டஸ்ட்ரி அண்ட் தமிழ் இண்டஸ்ட்ரியில எப்படின்னா நெப்போ கிட்டாவே இருந்தாலும், அதாவது அவருடைய அப்பாவோ இல்ல அவங்க ரிலேஷனோ பெரிய ஸ்டாராவே இருந்தாலும் அந்த அவங்க பேரை யூஸ் பண்ணி வரவங்க நீ உன் திறமைய ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் மக்கள் உனக்கான அங்கீகாரத்தை கொடுப்பாங்க. இல்லைன்னா உனக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு விஷயம் நடக்காது. ஃபேன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ங்கிறது வந்து இல்ல நீங்க சொன்ன அந்த நெப்போ இதுல வந்து பாலிவுட்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அப்பா பெரிய ஹீரோ இருப்பா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அது அதிகம் தெலுங்குல நடக்கும். ஆமா, நம்ம இதுல அப்படியே சிரஞ்சீவி ஃபேமிலி என்ன தெலுங்குல பாத்தீங்கன்னா என்டிஆர் சிரஞ்சீவி அந்த ஃபேமிலி மட்டும்தான் வந்து இன்னுமே வந்து டாமினேட்டிங் பொசிஷன். அண்ட் நாகார்ஜுனா. நம்ம இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம்னா அப்படி யாராலையுமே இங்க வந்து என்ன பண்ண முடியாதுன்னா யார் வேணா எடுத்துக்கணும். பாக்கியராஜ் எடுத்துக்கணும், அவர் பையன் சாந்தனு. இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு அவர் இறந்ததுக்கு அப்புறமும் கூட அவரை மாதிரி ஒரு பிரில்லியன் ஸ்கிரீன் பிளே ரைட்டர் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் பையனால இன்ன வரைக்கும் அவரோட பாதி ஸ்டார்டம் கூட வர முடியல. சிவாஜி கணேசன், அவருடைய பிரபு நல்லா வந்தாரு, ராம்குமார் வந்து இண்டஸ்ட்ரியில வரல. பட் அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் என்னன்னாங்க விக்ரம் பிரபு என்னாச்சு, வாசு அவரு பையன் சக்தி, அவரும் சத்யராஜ், எவ்வளவு எக்ஸாம்பிள் இருக்கு. விஜய் வந்திருக்காரு அப்படின்னா அவரு வந்து நிரூபிச்சார். சூர்யாவுமே வந்த புதுசுல எல்லாரும் போட்டு அடி நடிச்சவங்க, உனக்கு நடிக்க வரல, உனக்கு ஆட வரல, உனக்கு எக்ஸ்பிரஷன் கூட காமிக்க வரல, தயவு செஞ்சு உங்க அப்பாவோட பேரை கெடுத்துறாருன்னு சொல்லி நேருக்கு நேர் படம் ஹிட் ஆனாலும் அவருக்கான விமர்சனங்கள் வந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் தன்னோட திறமைகளை அவர் வளர்த்துக்கிட்டு ஆடவே தெரியாதுன்னு சொன்ன மனுஷனே இன்னைக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டான்சருங்கிற இடத்துல வந்து நிக்கிறார். சோ இங்க நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணணும், உன் திறமையை நீ ப்ரூவ் பண்ணணும். இது 2மே பண்ணலைன்னா பண்ண முடியாதுன்னு இருந்த நிலைமைய ரூட் மாஃபியா என்ன பண்றாங்கன்னா ஒருத்தனுக்கு திறமையே இல்லைனாலும் இப்போ ஒரு 100 பேர் படம் பாக்குறாங்க, 100 பேர்